வணக்கம். குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா 2026. இந்த ஆண்டு தசரா திருவிழாவுக்கான விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள். தசரா 10 நாட்களை சேர்த்து 51 நாட்கள் 41 நாட்கள் விரதம் என்னைக்கு ஆரம்பிக்கணும், தசரா 10 நாட்களையும் சேர்க்காமல் 51 நாட்கள் 41 நாட்கள்னு விரதம் ஆரம்பிக்கும் தேதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதென்ன தசரா 10 நாட்களையும் சேர்த்த பட்டியல், தசரா 10 நாட்களை சேர்க்காத பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா தசரா பெருந்திருவிழாவின் கொடியேற்றத்திற்கு முன்னதாக 41 நாட்கள் அல்லது அதிலும் கூடுதல் நாட்கள்னு சொல்லி கடுமையான விரதம் இருப்பாங்க. ஒரு நேரத்து சாப்பாடு பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவாங்க. உப்பு புளி காரம்னு எதுவுமே சேர்க்காம வெறும் பச்சரிசி சாதமும் கருப்பட்டி அல்லது அச்சு வெல்லம் வச்சு கடுமையான விரதம் கடைபிடித்து தசரா பெருந்திருவிழாவின் கொடியேற்றத்திற்கு பிறகு காப்பு கட்டிய பிற்பாடு அன்னதான சாப்பாடு, பெரும்பாலான காளிப்பறைகளில் கொடியேறின பிற்பாடு தினசரி அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதான சாப்பாடை சாப்பிட்டு ஒரு நேரத்து விரதத்தை கடைபிடிப்பாங்க. கொடி ஏறினதுலேருந்து கொடி இறங்குற வரைக்குமான அந்த 11 நாட்களும் அன்னதான சாப்பாடை சாப்பிட்டு காப்பு வெட்டிய பிறகு தங்களுடைய விரதத்தை முறிப்பாங்க. கொடியேறிய பிற்பாடு நம்ம அன்னதான சாப்பாடு தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 11 நாட்களை கணக்கு எடுக்காமல் அதற்கு முன்னதாகவே 41 நாட்கள் கடுமையான விரதம், காளிக்கான விரதம்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக கடைபிடிப்பாங்க. ஒரு சில பக்தர்கள் தசரான்னா நம்ம அப்படி பிரிச்சுலாம் பார்க்கறது கிடையாது, எல்லாம் தசராவுக்கான நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி கொடி இறங்குற நாள் வரைக்கும் கணக்கு சேர்த்து கொடி இறங்குற நாள்ல இருந்து 41 நாள் கணக்கு வச்சு அந்த 41 நாட்களுமே பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி சாதம், ஒரு நேரத்து சாப்பாடு, வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்களோ, அதாவது சைவத்தில் என்ன குழம்போ, சாம்பாரோ புளிக்குழம்போ என்னவோ அந்த குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டு ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை கடைபிடிப்பாங்க. ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா வெறும் வெண்பொங்கலும் கருப்பட்டியும் நமக்கு சாப்பிட முடியலன்னு சொல்லி பருப்பு குழம்பு, அதாவது உப்பு புளி காரம் அதிகமாக சேர்க்காம தால்சம் பண்ணி நல்லா சுவையாக சாப்பிடாம பொங்கல் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு சில சாமிமார்கள் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் துவையலும் சேர்த்துக்குவாங்க. அந்த துவையலில் பார்த்திங்கன்னா உப்பு உரைப்பு இல்லாமல் வெறும் தேங்காவை அரைச்சி சாப்பிட்ட மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவாங்க, புளி சேர்க்காம. அதெல்லாம் ஒரு பக்தர்களும் ஒரு முறைகளை கடைபிடிப்பாங்க. நம்ம காளிக்கான விரத முறை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அடியேன் எந்த மாதிரியான விரதம் கடைபிடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறேன். நேரம் இருக்கும்போது அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் தசரா 10 நாட்களை சேர்த்த விரதப்பட்டியலை கடைபிடிக்கணுமா அல்லது தசரா 10 நாட்களை சேர்க்காத விரதப்பட்டியலை கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி சிறப்பாக விரதத்தை ஆரம்பிங்க. நம்ம எந்த முறையை கடைபிடித்தாலுமே கொடி இறங்கிய பிற்பாடு நம்ம காப்பு வெட்டி மாலையை கலற்றி முழுமையாக தசராவை திருப்தியாக முடித்த பிற்பாடு நோன்பு முறிக்கணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அதில் யாரும் குழப்பிக்கிடாதீங்க. முழுமையாக எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பு வெட்டி மாலை கலத்துனதும் நேராக ஒயின் ஷாப்பில் போய் நின்றுடுறாங்க. வரும்போதே புரோட்டா அந்த காய் வேட்டி நம்ம கட்டியிருப்போம், கழுத்தில் மாலை கலத்தி பைக்கில் வச்சுருந்தாலுமே இன்னும் வேட்டி இருக்குது. மாலை கலத்தின பிற்பாடு குளித்து அம்பாள்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு நார்மல் கலர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றின பிறகு தான் நம்ம நோன்பு முறிக்கிறத பற்றியே யோசிக்கணும், நோன்பு முறிக்கணும். அதுதான் முறை. அதனால் காப்பு வெட்டியாச்சு மாலையை கலத்தியாச்சு போகிற வழியிலே புரோட்டா கடைக்கு போயிடுவோம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இத்தனை நாட்கள் பொறுமையாக சிறப்பாக கடுமையான விரதம் இருந்த நாம் அந்த கடைசி நாட்கள்லேயும் ரொம்ப பொறுமை காக்கணும். வரவிருக்கும் தசரா பெருந்திருவிழாவுக்கு சிறப்பான முறையில் விரதம் இருப்போம். அம்பாள் நம்மோடு இருந்து நம்மளுடைய விரதத்தை அனுதினமும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்கெல்லாம் அப்படி விரதம் இருக்கிறது இல்லை, இவங்கெல்லாம் இப்படி விரதம் இருக்கல, இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக சாமி வருது, நானும் இப்படி இருந்தால் போதும், ரொம்ப கடுமையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை கடைபிடிக்காமல் நமக்கான விரதத்தை, காளிக்கான விரதத்தை முழுமையாக கடைபிடிப்போம். காளிக்கா இப்படி தான் இருக்கணும், என்னுடைய விரதத்தை என் காளி பார்த்து கொண்டிருக்கிறாள், என் தாய் முத்தாரி பார்த்துக்கிட்டு இருக்கிறா, நான் தாய்க்கு உண்மையாக விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உண்மையாக முழுமையாக பயபக்தியோடு விரதம் இருப்போம். நாம் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே அம்பாள் நடத்தி தருவாள். அதில் எந்தவித காலதாமதமும் இன்றி சிறப்பாக அம்பாள் குறித்த நேரத்தில் நிச்சயம் நடத்தி தருவாள். நல்லதே நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு மாலை அணிந்து நம்மளுடைய விரதத்தை கடைபிடிப்போம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த 2026 தசரா பெருந்திருவிழாவுக்கான விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள். தசரா 10 நாட்களை சேர்த்த பட்டியலை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 51 நாட்கள் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை போடணும். 48 நாட்கள் அப்படின்னு சொன்னால்
செப்டம்பர் 3ஆம் தேதி மாலை போடணும். 41 நாட்கள் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை போடணும். 31 நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை போடணும். 21 நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை போடணும். 11 நாட்கள் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 10ஆம் தேதி மாலை போடணும். மறுநாள் தசரா பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமாகும். தசரா பெரும் திருவிழாவின் 10 நாட்களை சேர்க்காத விரதப்பட்டியல் 51 நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி மாலை போடணும். 48 நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி மாலை போடணும். 41 நாட்கள் அப்படின்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை போடணும். 31 நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை போடணும். 21 நாட்கள் அப்படின்னா செப்டம்பர் 20ஆம் தேதி மாலை போடணும். 11 நாட்கள் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 30ஆம் தேதி மாலை போடணும். காளி வேடமிடக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் தசரா 10 நாட்களுக்கு முன்னதாக 41 நாள் கணக்கு வச்சு தங்களுடைய விரதத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த வருடம் 41 நாள் கணக்கு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 31 குறித்து வச்சுக்கிடுங்க. காளி பக்தர்கள் நிச்சயம் காளிக்கு 41 நாட்களுக்கு குறையாமல் விரதம் இருப்போம். எங்கள் ஊர்லலாம் அப்படி கிடையாது. காளி வேஷம் தான் ரொம்ப வருஷமாக போடுதாங்க. 11 நாள் அல்லது அதிகபட்சம் 21 நாள் தான் இருக்காங்க. பயங்கரமாக காளி வருது, நம்மெல்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு 41 அப்படின்னு சொல்லி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு நமக்கான ஒரு வழியை வைத்திருப்போம். அது காளிக்கான வழி. காளிக்கான வழியை சிறப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர, அவங்க மேலே காளி பயங்கரமாக வருது, அவங்க இவ்வளோ நாள் இருக்கிறது இல்லை, நம்மளும் அவங்கள போல இருக்கணும், இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நம்ம காளிக்கான விரதத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும்னு நினைங்க. எல்லாமே கரெக்டாக நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த 2026 விரதத்தை சிறப்பாக கடைபிடிப்போம். ஆரம்பத்திலே அதிக நாட்கள், அதாவது 41லும் கூடுதலாக 51, 61, 71, சில பக்தர்கள்லாம் 101ன்னு சொல்லி மாலை போடுறாங்க. அதிக நாட்கள் மாலை அணிவது பெருமை அல்ல. நம்ம எத்தனை நாட்கள் மாலை போட்டு விரதம் கடைபிடித்தாலும் அதை உண்மையாக கடைபிடிக்கணும். இதை ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரே நபர் தான் அம்பாளுடைய சன்னதி வாசலில் வச்சு ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, ஒரு நேரத்து சாப்பாடு 101 நாள் விரதம் அப்படின்னு சொல்லி. அதே நபர் ஒரு வீட்டில் வச்சு ஒரு வீடியோ போடுற மாதிரி பேசியிருக்காரு. அதில் 101 நாள் விரதம், 2 வேளை சாப்பிடுவேன், மதியமும் ராத்திரியும், பகலில் விரதம் அப்படிங்கிற மாதிரி. இது என்ன மாலை போட்டுட்டு, இது என்ன மறதியில் கூட யாரும் இந்த மாதிரி மாற்றி பேச மாட்டாங்க. அது என்ன இதுன்னு தெரியல. அதனால் நம்ம எப்படி விரதம் இருக்கோம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் நம்ம கூடவே இருந்து அம்பாள் பார்த்துக்கிட்டு இருப்பா. அதனால் நம்ம மற்றவர்களை வேணால் ஏமாற்றிடலாம். நான் 101 நாள் ஒரு நேரத்து சாப்பாடு விரத முறை அப்படின்னு சொல்லி நம் தெய்வத்தை நம்மளால் ஏமாற்ற முடியாது. நாம தான் ஏமாந்து போவோம் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு உண்மையாக விரதம் இருப்போம். அம்பாளுக்கு என்னால் இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு சொல்லி 11 நாட்கள் இருந்தாலும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த அம்பாள் நம் உள்ளத்திலிருந்து நமக்கு அருள்வாளிப்பால், நல்லதே நடக்கும்னு சொல்லி அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிடுங்க. நமக்காக இன்னொரு நபர் வேண்டும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயம் உடனடியாக நிறைவேறும். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இந்த 2026 தசரா பெருந்திருவிழாவுக்கான விரதம் ஆரம்பிக்கும் தேதிகள் விவரங்களை பக்தர்களுக்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.